ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி காலை ஏகாந்தமாக சேவை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி 12 மணி அளவில் டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. ஸ்ரீனிவாஸ் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடப்பா பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3 கவுண்டர் ஓப்பன் பண்ணி 3800 டிக்கெட் கொடுத்தாங்க. டிக்கெட் கொடுத்து முடிஞ்சிச்சு. க்ரௌடு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ போயிட்டு ஒரு 11 o'clock உள்ளே உட்காந்திங்கன்னா நாளைக்கு காலைல ஒரு 6 o'clock 7 o'clock டிக்கெட் இல்லாத சர்வதேஷனுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காலையில் ஏகாந்தமாக சேவை முடிஞ்சிச்சு. சிஆர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்க ஆரிஜினல் கவுண்டரில் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆதார் கார்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கி டிப் மூலயமா ஷஃபில் பண்ணி உங்களுக்கு ஓடிபி மெசேஜ் வரும். நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் அதிலே அந்த சேவைக்கான டிக்கெட் புக் பே பண்ணிக்கலாம். கொலசேவரப்படி வரைக்கும் போயிட்டு நீங்கள் விஐபி தரிசனம் பார்க்கலாம். அது சும்மா லக்கு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ திருமலைக்கு போனாலும் சிரா ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்க ஆரிஜினல் கவுண்டரில் லக்கி டிப்பில் காலைல 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். 6 மணிக்கு மேலே ஷஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் டோக்கன். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். திருமலையில் இப்போதைக்கு கூட்டம் ஹெவியாக தான் இருக்குது. 300 தர்ஷன் பார்க்குறவங்களுக்கு 4 to 5 hours ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன் உள்ளவங்களுக்கு 6 to 7 hours ஆகுது. டிடிடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டிக்கெட் இல்லாத டேரக்ட் சர்வதேஷனுக்கு நீங்கள் நைட்டு உட்கார்ந்தீங்கன்னா குடோனில் நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ வெங்கடேஷாய.